கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா. பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா இன்று கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. இது மகிழ்வுடன் துவக்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது. விழாவிற்கு தலைமை விருந்தினராக பிரிகால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறுதுளி அறக்கட்டளை நிர்வாகி திருமதி வனிதா மோகன் அவர்கள் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். ரோட்டரி மாவட்டம் 3201 ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன், மாவட்ட தொழில்முறை சேவை இயக்குநர் ரோட்டேரியன் பி லட்சுமணன், உதவி ஆளுநர் ரோட்டேரியன் CS திருமுருகம் மற்றும் GGR ரோட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர். பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் திரு முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் திரு ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சங்க தலைவர் ரோட்டேரியன் C அசோகன், செயலாளர் ரோட்டேரியன் T ஷாபிக் அகமது மற்றும் திட்ட தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் வேலுசாமி ஆகியோர்களின் வழிகாட்டுதலில் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இது வெறும் வாகன விநியோகம் அல்ல, இது வாழ்வை மாற்றும் ஒரு வலிமை வாய்ந்த பயணத்தின் தொடக்கம் என்று திட்ட தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் உரையாற்றினார். இந்த வாகனங்களின் விலை 4,50,000 ரூபாய் ஆகும். கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப், ஸ்பெக்ட்ரம் மற்றும் பேக்கர் ஹியூஸ் நிறுவனம் இணைந்து 2,50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளன. அரசாங்க மானியமாக 1 லட்சம் ரூபாயும் மீதம் ரூபாய் 1 லட்சம் பயனாளிகளுக்கான எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கடனாகும். இது பயனாளிகளால் 24 மாதங்களில் திருப்பி செலுத்தப்படும். இது கோயம்புத்தூரில் உள்ள டெக்ஷன் மோட்டார்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாகனங்களாகும். இன்றைக்கி வந்துட்டு ரோட்டரி ஸ்பெக்ட்ரமும் பேக்கர் ஹியூக்ஸும் சேர்ந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். சிங்கப்பெண்ணேன்ற திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் அல்ல, இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு சின்ன பகுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு சிறு கடனாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோவை வந்துட்டு அவங்களே சம்பாரிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படணும்னு தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் அந்த கடன். இது எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த 25 பேர் இது வந்துட்டு இதில் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மாத்திரமல்ல, அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பெண்கள் அவங்க வந்துட்டு அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னராக இருக்கக்கூடியவங்க அவங்கள தான் நாங்கள் முதன்மைப்படுத்தி நாங்கள் இந்த தேர்வுகளை பண்ணுறோம். நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரியான சில க்ரைட்டீரியாவை வச்சு அவங்கள முதன்மைப்படுத்தி நாங்கள் வந்துட்டு தேர்வு பண்ணுறோம். தொடர்ச்சியாக நிறைய பேர் கொடுக்குறோம். ஆமாம், இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து வருஷம் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 10 ஆட்டோக்களுக்காக நாங்கள் பண்ணணும். இந்த வருஷம் 25 ஆட்டோ கோயம்புத்தூரில் பண்ணுறோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்டரிக்கு வந்துட்டு 7 ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க. அதில் வந்து 2 ஏரியா ஃபோக்கஸை வந்துட்டு இது செயல்படுத்துது. ஒன்று வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட், அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட், என்விரான்மெண்டல் சப்போர்ட். இந்த 2ஐயும் வந்துட்டு இது செயல்படுத்துது. இதுதான். தேங்க்யூ.